சகோதரிகளுக்கு வணக்கம். உங்கள் வீட்டில் ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுதா? வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது டென்ஷன் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்குதா? இது நமக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டினால் கூட இருக்கலாம். அதை எப்படி எளிமையாக நம்ம வீட்டில் நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. திருஷ்டியில் 2 வகை இருக்குது. நார்மலாக சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய திருஷ்டியை போக்குறதுக்கு நம்ம நார்மலாக திருஷ்டி கழிப்போம், அது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா அது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும். திருஷ்டி பட்டால் என்ன செய்யலாங்கிறத விட நமக்கு திருஷ்டி படாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஏற்படுற திருஷ்டி. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டெய்லி ஈவினிங் ஒரு சூடம் ஏற்றி தலையை சுற்றி வாசலில் கொண்டு போய் போடுங்க. இதை தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம 1 வயசு வரைக்கும் செய்யலாம். நம்ம வீட்டில் வளர்ந்த பசங்க இருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உப்பு, மிளகு இது 3த்தையும் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு சுற்றி ஒரு கிண்ணத்தில் நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பில் போடலாம். அப்போயெல்லாம் அடுப்பு இருந்ததுனால அடுப்பில் போடுவாங்க, அது இல்லாதனால நாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் நெருப்பு உண்டாக்கி அதில் போட்டுடலாம். ஏதாவது வீட்டில் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் நிற்க வச்சு கூட சுற்றி போடலாம். அடுத்தது இன்னொரு முறை ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மஞ்சளும் இன்னொரு பக்கமும் குங்குமமும் தடவி நம்ம நிலவாசலில் 2 பக்கமும் வெள்ளிக்கிழமை இது வைக்கலாம். வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க. இந்த சாம்பிராணி போடுறது நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் நம்ம வீட்டுக்கும் திருஷ்டி கழிக்கிற மாதிரி தான். வாசலில் கற்றாழை செடி வளர்ப்பது திருஷ்டி போக்குவதற்காகத்தான். ஆனால் பெரியவங்க கற்றாழை செடி வீட்டு வாசலில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாசலுக்கு நேராக வைக்காமல் ஓரமாக சைடில் வைக்கலாம். வியாபார கடைகளில் திருஷ்டியை போக்க என்ன பண்ணலாம்? நல்லா பெரிய பச்சை மிளகா ஒரு 7 எடுத்துக்கிட்டு அதோட ஒரு எலுமிச்சம்பழமும் சேர்த்து வாசலில் கட்டி தொங்க விடலாம். இன்னொரு முறை ஒரு கிளாஸில் கண்ணாடி கிளாஸில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணி நிரப்பி கடையோட முன்னாடி இருக்கிற டேபிளில் வைக்கலாம். விஷயங்களை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தாலே நமக்கு திருஷ்டி அப்படிங்கிற பயமே இருக்காது. முன் காப்பதே சிறந்தது. மற்றொரு ஆன்மீக பதிவில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.